கர்த்தருக்கு சோதனம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாங்க. தம்முடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால உங்க வீட்டையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாங்க. 2 சாமுவேல் 7:29 சொல்லுங்கன்னா, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உங்க அடியாடி வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக தாவீது சொல்றாருங்க. ஆமாங்க, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய ஐஸ்வர்யத்திலே கோயிலாம் கிறிஸ்திய சுபின் மகிமையை நிறைவேற்றான்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த பிரகாரமாக கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தோடு வேறு கூட்ட வசனத்தின் பிரகாரமாக அவர் தம்முடைய பொக்கிஷசாலியாக வானத்தை திறந்து உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிலையான ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. அதுக்கு கர்த்தர் வீடு கர்த்தர் சமூகம் முன்னால் இருக்கும்படியாக தகுதி பெற வேண்டும். கர்த்தாவை நீங்க இல்லத்துக்கு வாங்க, என் குடும்பத்துக்கு வாங்க, நீங்க வாங்க கர்த்தருக்கு கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. அவருக்கு தானியும் திராட்சையும் பெரிய சந்தோஷத்துக்காகவும் அதிக சந்தோஷத்தை இதயத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா வெறும் ஐஸ்வர்யம் பொண்ணு மட்டும் இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு இணைப்பாக இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். அதுக்கு ஜெப வீடா மாற வேண்டும். இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்க வீட்டை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறாரு. புதிய பொருட்களை கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும்படியாக, ஆலைகள் திராட்சையும் கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா ஆசீர்வாதம் மட்டும் வராதுங்க, பாதுகாப்பு இருக்கும். ரத்த கோட்டைக்கு முடி மறைத்துக் கொள்வாரு. பாதையை கூடாத்தி அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேராதபடிக்கு, எந்த பிரச்சனையும் குடும்பத்தையும் உங்ககிட்டயும் சேராத அணுகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய ரத்த கோட்டைக்கு முடி மறைத்துக் கொள்வாரு. அக்கினி மனிதன் குடும்பத்தை பாதுகாப்பாரு. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். இஸ்ரவேல் காக்கத்தின் உறவுகளை தூங்குற வசனத்தின் பிரகாரமாக அவங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளா பாத்துக்கிறாரு. சங்கீதக்காரன் தாவீதை போல இந்த வசனத்தை நீங்க அறிக்கை, கர்த்தாவே தேவனில் உம்முடைய ஆசீர்வாதம் உலகப்பூர்வமா ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, பணம் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போகும், பண காசு இருக்கோ இல்லையோ, சொந்த பந்தம் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் பணத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தினால என் வீட்டை என்றென்றைக்கு ஆசீர்வதி கர்த்தரை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்கள் வீடு கர்த்தரால் இன்று ஆசீர்வதிக்கப்படும், என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். God bless you.